காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சட்டப்பேரவை வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அண்மையில் ஓர் அரசாணை பிறப்பித்தது. சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது, அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அரசாணையை வெளியிட்டமைக்காக அதனை முறைப்படி நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். அதேபோல இன்னும் சில சாதிகளின் பெயர்களில் இன் விகுதி உள்ளது. அந்த இன் விகுதிகளை அகற்றி பிற சாதியினரின் பெயர்களில் உள்ள இர் விகுதி இதற்கும் பொருந்தும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது என்றாலும் கூட அதனை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவரிடத்திலே வைத்தோம். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு சென்றிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் சங்கம், பட்டதாரிகள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து வேலை பெறாமல் ஏறத்தாழ 9,000க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். கலைஞர் ஆட்சி காலத்திலேயே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து அதில் 2010, 2011, 2012 ஆண்டுகளில் வேலை பெறவிருந்த 500 பட்டதாரி ஆசிரியர்களும் 50 பட்டதாரி தமிழாசிரியர்களும் தேர்தல் தேதி அறிவிப்பால் வேலை பெற முடியாமல் போயினர். ஆகவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து அரசு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள், தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க, பணி நியமனம் செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம். வடசென்னை பகுதியில் குப்பை கூளங்களை கொண்டு போய் கொட்டி சேமிக்கிற நடவடிக்கை, எரியூட்டுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குப்பை கூளங்களை எரியூட்டுவதனால் வடசென்னையில் காற்று மற்றும் குடிநீர் போன்ற வாழ்வாதாரங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக, நஞ்சாக மாறியிருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அதனை பராமரிப்பதற்கு மாற்று திட்டம் ஒன்றை அவர்கள் தயாரித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை இன்றைக்கு முதலமைச்சரின் பார்வைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
கொண்டு சென்றிருக்கிறோம். வட சென்னைக்கு ஏராளமான வளர்ச்சிப் பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இதையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். எனது தொகுதி சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வி கைகாட்டி என்கிற இடம் வரையில் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தூரம் 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. கொள்கை அளவிலே அதை நடைமுறைப்படுத்த அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள சூழலில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக முதல்வரிடத்திலே அதை நடைமுறைப்படுத்தும்படி கேட்டிருக்கிறோம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.